ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையலில் ரொம்பவுமே சுவையான மாங்காய் முருங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கான பொருட்களையும் அதுக்கான செய்முறை விளக்கத்தையும் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதுக்கான பொருட்களை பார்க்கலாம். நான் இதுக்கு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 கிலோ சைஸு. முருங்கைக்காய் 3 எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 3, தக்காளி 3, சின்ன ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் துவரம்பருப்பு இந்த 50 கிராம் கப் இருக்கு இல்லைங்களா, இதால் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதிலே பாதி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன் கழுவிட்டு. அது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம் ஒரு துண்டு, பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க, பெருங்காய பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். கருவேப்பிலை 4லேருந்து 5 சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆகிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இதுமாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியோட எசன்ஸ்லாம் முருங்கைக்காயில் சேர்கிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு, அதோட சாறு எல்லாமே இறங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வேணால் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை. நல்லா காய்கறி நல்லா வெந்து வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு மிளகா பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாடை இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்க்குறேன், மிளகா பொடியும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போது பருப்பு வெந்துடுச்சு இல்லைங்களா, அதோட தண்ணி மட்டும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு தண்ணி மட்டும், பருப்பு சேர்க்கலை. பருப்பு தண்ணியிலே நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. முருங்கைக்காய் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அது கூடவே மாங்காவை சேர்த்துக்கலாம்.
முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அது கூடவே மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் மாங்காவோட விதையும் சேர்த்துருக்கேன். அது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போதுமே சேர்த்து சாப்பிட்டு பழக்கம். ஸோ அதனால் அதையும் நான் சேர்த்துட்டதில்ல. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் அது கூட சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். மாங்காய் போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா மாங்காய் குழஞ்சி போயிடும். அதனால் மீன் பதம் தான் மாங்காய்க்குன்னு சொல்லுவாங்க. நல்லா மாங்காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. காய்கறி எல்லாமே வெந்து எல்லா பொருட்களும் சேர்ந்து நல்லா கொதிச்சு குழம்பு ரெடியாக இருக்குது. நம்ம அதை அப்படியே ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு சின்னதாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறினதுமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய்க்கு சீரகம் தாளித்தா நல்ல மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காய வடம் போட்டுக்கிறேன். வெங்காய வடம் வந்து அந்த சாம்பாருக்கு ரொம்ப மணமாக இருக்கிறதுக்கு எடுத்து கொடுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகி போய்டும் வெங்காயம் வடம். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். இது கூட நீங்கள் ஒரு வரமிளகா சேர்த்து கூட தாளிச்சிக்கலாம். இப்போ எடுத்து அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்புல சேர்த்தாச்சு. தாளித்து கொட்டிட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த வாசனை நல்லா குழம்புக்குள்ளே மெர்ஜ் ஆகிடும். சுவையான மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.